ஒரு மாதம் லோன் கட்டல லாட்ஜுக்கு வரியா? கடன் தொகை செலுத்தாத பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அழைத்த செல்போன் வீடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமயநல்லூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட பெண் வெளியிட்ட வீடியோ. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் தனியார் நிதி நிறுவனத்தில் மகளிர் குழு மூலம் கடன் பெற்றிருந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் விபத்து ஒன்றில் காயமடைந்து மருத்துவமனையில் இருந்ததாகவும் அப்பெண் கடனுக்குரிய தவணைத் தொகையை செலுத்தவில்லை. மேலும் அந்த தவணைத் தொகையை அடுத்த மாதம் சேர்த்து கட்டிவிடுகிறேன் என தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்ட நிதி நிறுவன ஊழியர்கள் அந்த பெண்ணிடம் லாட்ஜுக்கு வரியா என்று கேட்டதுடன் பாலியல் ரீதியாக தொல்லைகள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. என் பேர் பகவதி சார். நான் குட்லாடம்பட்டி. நான் லோன் எடுத்திருக்கேன் 45,000 ரூபா. ஒரு வருஷமா கட்டிட்டு இருக்கேன். இப்போ போன மாதம் ஆக்சிடென்ட்ல எனக்கு போன மாதம் டியூ கட்ட முடியலை. நான் அப்போ எப்பயுமே நான் கம்பெனிலே அதை போய் கட்டுவேன். இந்த தடவை ஒரு பெண்ணு நான் இருக்கிற இடத்துக்கே ஏன் கட்டலைன்னு சொல்லி கேட்டாங்க. மதியானம் நான் ஆஃபீஸ்லேயே பேசுகிறேன் மேடம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் நான் போய் பேசுகிறேன். இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை உடஞ்சிருச்சு ரெண்டா, அதனால இந்த மாதம் கட்ட முடியல சார், நான் அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு மேடத்துக்கு பேசுகிறேன். அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் நம்பர் கொடுக்குறாங்க. மேனேஜருக்கு நான் பேசுகிறேன், நீ கட்ட முடியலையா, சரி நீ பார்க்குறத பாருமா, நான் பார்க்குறத பார்த்துக்கிறேன், நீ போன வைமான்னு சொல்லிட்டு மேனேஜர் வச்சுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸை விட்டு நான் வெளியில் போகிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணதுமே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யார் சார்னு சொல்லி கேட்கல, அது மேனேஜர் பேசுகிறேன், நீ கேட்குற அந்த லாட்ஜுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சார் எனக்கு புரியல சார்னு திரும்பி நான் கேட்குறேன். திரும்பி நீ லாட்ஜுக்கு வா, நீ லாட்ஜுக்கு வரையா அப்படின்னே கேட்குறாங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிலேருந்து பேங்க் மேனேஜர் பேசுறீங்களா இல்லை லோன் கம்பெனிலேருந்து பேசுறீங்க, எனக்கு யாருன்னே தெரியல சார், நீங்கள் மட்டும் யாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, நான் உனக்கு ஓட்டி போட போகிறேன், கம்பெனிலேருந்து நான் பேசுகிறேன், நீ எதுக்கு போன மாதம் பணம் கட்டலை, நான் உனக்கு ஓட்டி போட போகிறேன், நீ லாட்ஜுக்கு வரையா, நான் உனக்கு ஓட்டி போடவா, அந்த மாதிரி பேசுகிறாங்க சார். அதுக்கப்புறம் தான் நான் போய் மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க இது சரியான ஒரு பதில் இல்லைல்ல, அது உனைய தப்பா அந்த படுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடல, லாட்ஜுக்கு வான்னு சொல்லி தானே கூப்பிட்டியா, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மேடம் போலீஸ் ஸ்டேஷன் மகளிர் சமயநல்லூர் மகளிர் காவல் நிலையத்தில் அப்படி பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம். இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல சார். இதுக்கப்புறம் இப்போ நான் நேற்று இந்த ஒரு 4 நாளும் காலையில் 10 மணிக்கு போகிறேன், நைட்டு 8 மணிக்கே சார் நான் வரேன், எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க சார். இந்த நிமிஷம் முடிய எனக்கு எஃப்ஐஆர் தான் போடவே இல்லை சார். அவங்ககிட்ட இன்னையோட 5 நாள், நாளையோட 5 நாள், இன்னையோட 4 நாள் ஆயிடுச்சு சார். 4 நாள் சமயநல்லூர் ஸ்டேஷன்ல தான் நான் இருந்துட்டு வரேன். கண்டிக்க வேண்டிய காவல்துறையே அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். வாடிப்பட்டி அருகே தனியார் நிதி நிறுவன ஊழியர் கடன் தொகை செலுத்தாத பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என கூறி சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகார் எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ, செல்போன், ஆடியோ வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.